ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 10 எல்லா கேள்விகளுக்கும் பாகவதமே தகுந்த விடை. பதம் 9. ஏகம் ஏகதராபாவே யதா நோபலபாமகே திருதயம் த்ரயோ வேதச ஆத்மா ஸ்வாஸ்ரயாஸ்ரய. மொழிபெயர்ப்பு. ஜீவராசிகளின் மேற்குறிப்பிட்ட 3 நிலைகளும் ஒன்றையொன்று சார்ந்திருப்பவையாகும். ஒன்று இல்லாத வேளையில் மற்றது அறியப்படுவதில்லை. ஆனால் அவர்களில் ஒவ்வொருவரையும் புகலிடமாக காண்பவரான பரமபுருஷர் அனைவரிலும் சுதந்திரமானவராவார். இதனால் அவரே மிகச்சிறந்த புகலிடமாவார். பொருளுரை. ஆள்பவர் மற்றும் ஆளப்படுபவர் என்னும் உறவில் ஒருவரையொருவர் சார்ந்துள்ள எண்ணிலடங்காத ஜீவராசிகள் உள்ளனர். ஆனால் அறிவு புலனின் உதவியின்றி ஆளப்படுபவர் யார், ஆள்பவர் யார் என்பதை ஒருவராலும் அறியவோ அல்லது புரிந்து கொள்ளவோ முடியாது. உதாரணமாக, நமது காட்சிக்குரிய சக்தியை சூரியன் ஆட்சி செய்கிறது. சூரியனுக்கு அதன் உடல் இருப்பதால் நம்மால் அதை காண முடிகிறது. நமக்கு கண்கள் இருப்பதன் ஒரே காரணத்தால் சூரிய ஒளி பயனுள்ளதாக இருக்கிறது. நமக்கு கண்கள் இல்லையெனில் சூரிய ஒளியால் ஒரு உபயோகமில்லை. மேலும் சூரிய ஒளி இல்லையெனில் கண்களும் பயனற்றவையே. இவ்வாறாக அவை ஒன்றையொன்று சார்ந்துள்ளன. எனவே அவற்றை ஒன்றையொன்று சார்ந்திருக்கச் செய்தவர் யார் என்ற இயல்பான கேள்வி எழுகிறது. ஒன்றையொன்று சார்ந்திருக்கும் உறவு முறையை ஏற்படுத்தியவர் முற்றிலும் சுதந்திரமானவராகத்தான் இருக்க வேண்டும். ஸ்ரீமத் பாகவதத்தின் துவக்கத்தில் குறிப்பிட்டுள்ளதைப் போல் ஒன்றுக்கொன்று சார்புள்ள அனைத்து பொருட்களுக்கும் மூல பிறப்பிடமாக இருப்பவர் முற்றிலும் சுதந்திரம் வாய்ந்த பகவான் ஆவார். பரமசத்தியம் அல்லது பரமாத்மா எனப்படும் இவர் வேறெதையும் சார்ந்திருப்பவர் அல்ல. இவர் ஸ்வாஸ்ரயாஸ்ரய எனப்படுகிறார். இவர் தம்மை மட்டுமே சார்ந்தவராக இருக்கிறார். இதனால் இவரே அனைத்திற்கும் பரம அடைக்கலமாவார். பரமாத்மாவும் பிரம்மமும் பகவானுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருப்பினும் பகவான் புருஷோத்தமராக அல்லது பரமபுருஷராக இருப்பதால் அவரே பரமாத்மாவிற்கும் பிறப்பிடமாக உள்ளார். தாமே புருஷோத்தமராகவும் அனைத்திற்கும் பிறப்பிடமாகவும் இருப்பதாக பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். இதனால் பரமாத்மா மற்றும் பரபிரம்மம் உட்பட அனைத்து ஜீவன்களுக்கும் மூலப்பிறப்பிடமாகவும் புகலிடமாகவும் இருப்பவர் ஸ்ரீ கிருஷ்ணரே என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. பரமாத்மாவிற்கும் தனிப்பட்ட ஆத்மாவிற்கும் இடையில் வேறுபாடு இல்லை என்று ஏற்றுக்கொள்வதாக இருப்பினும் தனிப்பட்ட ஆத்மா ஜட சக்தியின் மாயையிலிருந்து விடுபடுவதற்கு பரமாத்மாவின் தயவையே நம்பியிருக்கிறது. தனிநபர் மாயாசக்தியின் உறுதியான பிடியின் கீழ் அகப்பட்டு கிடப்பதால் அவன் தனிமையில் பரமாத்மாவோடு ஒன்றுபட்டவனாக இருப்பினும் ஜடப்பொருளோடு தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளும் மாயைக்கு அவன் கீழ்ப்பட்டவனாக இருக்கிறான். இந்நிலையிலிருந்து விடுபடுவதற்கும் தான் பரமாத்மாவோடு ஒன்றுபட்டவனாக அங்கீகரிக்கப்படுவதற்கும் தனிப்பட்ட ஆத்மா பரமாத்மாவின் தயவை எதிர்பார்த்திருக்கிறான். இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. தனிப்பட்ட ஜீவராசி எப்பொழுதும் பரமாத்மாவையே சார்ந்திருக்கிறான். ஏனெனில் தனிப்பட்ட ஆத்மா தனது ஆன்மீக சுரூபத்தை மறந்து விடுகிறான். ஆனால் பரமாத்மாவோ தமது உன்னதமான நிலையை மறப்பதே இல்லை. ஜீவாத்மா மற்றும் பரமாத்மா ஆகியோரின் இந்த வேறுபட்ட நிலைகள் பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஜீவாத்மாவாகிய அர்ஜுனன் தனது பற்பல முந்தைய பிறவிகளை மறந்துள்ள நிலையிலும், ஆனால் பரமாத்மாவாகிய பகவானின் மறவாத நிலையும் 4ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளன. பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் தாம் சூரிய தேவனுக்கு பகவத்கீதையை உபதேசித்ததை கூட பகவான் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். இத்தகைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகளை பகவானால் ஞாபகம் வைத்திருக்க முடியும். இது பகவத்கீதையில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. நித்திய ஆனந்தத்துடன் கூடிய அறிவுமயமான உடலை கொண்ட பகவான் கடந்த காலத்தில் நிகழ்ந்தனவற்றையும் தற்போது நிகழ்வனவற்றையும் எதிர்காலத்தில் நிகழ இருப்பனவற்றையும் முழுமையாக இருந்திருப்பவராவார். ஆனால் பரமாத்மா மற்றும் பிரம்மம் ஆகிய இருவருக்குமே புகலிடமாக உள்ள அவரை அறிவு பற்றாக்குறையாக உள்ளவர்களால் உள்ளபடி அறிய முடியாது. தனிப்பட்ட ஜீவராசின் உணர்வு பிரபஞ்ச உணர்வுடன் ஒத்த தன்மையுடையது எனும் பிரச்சாரம் முற்றிலும் தவறானதாகும். ஏனெனில் அர்ஜுனனை போன்ற ஒரு நபர் அல்லது தனிப்பட்ட ஆத்மா எப்பொழுதும் பகவானுடனேயே இருப்பவராக இருந்தாலும்
அவராலும் தமது கடந்த கால செயல்களை நினைவுகூர முடியாமல் இருக்கிறது. எனவே பிரபஞ்ச உணர்வோடு ஒன்றுபட்டவன் என்று கூறிக்கொள்ளும் சாதாரண அற்ப மனிதனால் அவனுடைய கடந்த நிகழ் மற்றும் எதிர்காலங்களை பற்றி எவ்வாறு அறிய முடியும்? ஹரே கிருஷ்ணா.